கடந்த 1/8/2025 அன்று சென்னை மாநகராட்சியால மண்டலம் 5, 6 தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள் வேலையிலிருந்து. நீங்களாம் போய் கான்ட்ராக்ட்ல சேருங்கன்னு சொன்னாங்க. 6 மாச போராட்டம், பல்வேறு வழக்குகள், பொய் வழக்குகள் எல்லாத்தையும் தாண்டி இதே இடத்துல கூடி 13 நாள் இருந்து அதுக்கப்புறம் காவல்துறையினுடைய அராஜகத்தால எல்லாரும் கைது செய்யப்பட்டோம். இதே நாள்ல நாங்க இங்க திருப்பி கூடியிருக்கோம். 1 வருஷம் கழிச்சு நாங்க கூடியிருக்கோம். இப்ப தற்போது நீங்க பதவியில் இருக்கக்கூடிய தாவேக அரசு நாங்க என்ன கேட்கறோம்னா, நீங்க அறிவித்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி எஸ்3 படி அனைவருக்கும் பணி நிரந்தரம் என்பதை, தூய்மை பணியாளருக்கு பணி நிரந்தரம் என்பதை வழங்க வேண்டும். அதே நேரத்தில் இப்ப கலெக்டரேட் ஆஃப் பேஜஸ் 1/7/2026 கலெக்டர் என்ன அறிவிச்சிருக்காருன்னா, சென்னையில வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு 832 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும்னு அறிவிச்சிருக்காரு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சம்பளம் 761 ரூபாய். தமிழ்நாடு முழுக்க அரசாங்கம் 62 படி சம்பளம் கொடுக்கறது இல்ல. ஊராட்சியில இருந்து மாநகராட்சி வரைக்கும் எல்லா இடத்துலயுமே 10,000 ரூபாய்க்கு மேல சம்பள திருட்டு நடக்குது. மாநகராட்சியோ ஊராட்சியோ பேரூராட்சியோ அந்த தூய்மை எதுவுமே வழங்குறது இல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு, நீங்க இப்ப கலெக்டர் இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு 9/7/2026 நீங்க போட்டிருக்க கலெக்டருடைய ஜீவோ படி, நீங்க உத்தரவுப்படி நீங்க இன்னைக்கு தேதியில 832 ரூபாய் சம்பளம் என்பதை தூய்மை பணியாளருக்கு வழங்க வேண்டும். அதே நேரத்தில் இங்க 10க்கு மேல யூனியன் ஆபீஸ் இருக்கு. 3000க்கு மேற்பட்ட உறுப்பினர் வச்சிருக்கூடிய, போராடுற சங்கம் வச்சிருக்கூடிய எங்களுக்கு யூனியன் ஆபீஸ் இல்லன்றாங்க. நாங்க திருப்பி கூடியிருக்கோம். பணியந்திர கோரிக்கை வெல்லாம விட மாட்டோம். எங்க கோரிக்கை அரசாங்கம் நிறைவேற்றணும். நீங்க பெண்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் கழிப்பறை வசதி செஞ்சு தர சொல்லி செஞ்சு தரல, ஓய்வறை வசதி செஞ்சு தர சொல்லி செஞ்சு தரல. இங்க முறையான எந்த விதமான சலுகைகள் இல்லாம, சட்ட உரிமைகள் இல்லாம பெண் தூய்மை பணியாளர் இருக்காங்க. மாஸ்க், கிளவுஸ், தொடப்பம் கூட கொடுக்கறது இல்ல. இந்த மாதிரி சூழலை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா, உழைப்போர் கடந்த கால ஆட்சியில் என்ன போராட்டம் நடத்தணுமோ அதே போராட்டங்களை திரும்பவும் நாங்க தொடருவோம். களத்துக்கு வந்துட்டோம். சார், நீங்க விஜய சந்திச்சீங்கல்ல போன வாட்டி இருக்கும்போது, இப்பொழுது விஜய நீங்க சந்திக்க திட்டமிட்டிருக்கீங்களா? நாங்க 2-3 முறை நாங்க கோரிக்கை வச்சிட்டோம். கார்பரேஷன்ல கோரிக்கை வச்சுட்டோம், அவருக்கு கோரிக்கை வச்சு இப்ப கையெழுத்திங்க வாங்கியிருக்கோம். எல்லாத்தையும் முதலமைச்சருக்கு எங்களை சந்திக்கணும், எங்க சங்கத்தை சந்திக்கணும், உழைப்போர் இயக்கத்தை அப்படின்ற கோரிக்கை நாங்க வச்சிருக்கோம். முதலமைச்சர் எங்களை சந்திக்க மாட்டேன் என்று மறுத்தால் இதே இடத்துல உட்கார்ந்து நாங்க அவரை சந்திக்கிற வரைக்கும் போராட்டத்தை தொடரும். இல்ல சார், அவரு கூப்பிட்டதுனாலதான் நீங்க போனீங்க. இப்ப நீங்க போய் பாப்பீங்களா, இப்ப அவர் வந்து பாக்கணும்னு நினைக்கிறீங்களா? நாங்க சொல்லிட்டோம் சார், அமைச்சர்கிட்டயும் சொல்லிட்டோம், கமிஷனர்கிட்டயும் சொல்லிட்டோம், முதலமைச்சரை பாக்குற விரும்பணும் சொல்லிட்டோம். நாங்க எங்க பணியந்திர கோரிக்கை மத்த கோரிக்கை நிறைவேற்றணும் சொல்லிட்டோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த சைட்ல இருந்து அழைப்பு வரல. அப்ப அவர் பாக்குறதுக்கு விருப்பமா இருந்தாரு. இப்ப பாக்க விருப்பமா இருக்காரா இல்லையான்றது அவர் ஒன்னும் தெரிவிக்க மாட்டேன்றாங்க. கடந்த கால ஆட்சியில் நடந்தது போலதான் இப்போ நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, இப்ப வரைக்கும் சம்பள உயர்வுன்றது வழங்கல. தமிழ்நாடு முழுக்க சம்பள திருட்டு நடக்குது. சம்பளம் எல்லாரும் கிடைக்கலையே. ஊராட்சியில இருந்து மாநகராட்சி வரைக்கும் சம்பள திருட்டு நடக்குது. இந்த சாதாரண ஏழை எளிய மக்களை, அருந்ததி, ஆதி திராவிட அனைத்து சாதி ஏழை பெண்களுக்கு உண்டான சம்பளம் என்பது, ஊதியம் என்பது தராமல் சம்பள திருட்டு என்பது தமிழ்நாடு முழுக்க நடக்குது. நாங்க வெளிப்படையா குற்றச்சாட்டு சொல்றோம். ஊழல்ன்றது சம்பளம் கொடுக்காம இருக்கிறது கூட ஊழல் தான். அது அரசாங்கமே செஞ்சாலும் சரி, மாநகராட்சிகளே செஞ்சாலும் சரி, பேரூராட்சி, ஊராட்சி, நகராட்சி செஞ்சாலும் சரி, அது ஊழல் தான். ஊழல்னா சரியான சம்பளம் கொடுக்கறது மட்டும்தான் ஊழல் இல்லாத தன்மையா இருக்கும். அரசாங்கமே திருடினா அது எங்க போய் சொல்றது? இந்த கால ஆட்சியிலேயும் ஊழல் நடக்குதுன்னு சொல்றீங்க. நிச்சயமா சம்பள திருட்டு ஊழல் என்பது நடக்குது. பகிரங்கமா சொல்றோம், சம்பள திருட்டு ஊழல் என்பது நடக்குது. வெளிப்படையா நிரூபிக்க சொல்லுங்க. தூய்மை காவலருக்கு 12,000 சம்பளம், 6,000 தான் கொடுக்குறாங்க. மாநகராட்சியில தாம்பரம் மாநகராட்சி, ஆவடி மாநகராட்சி, தூத்துக்குடி மாநகராட்சி, பல்வேறு மாநகராட்சியில் இந்த சம்பளம் கூட கிடையாது. நாங்க 832 ரூபாய் வாங்க விட மாட்டோம். எங்க உரிமைகளை வாங்காம விட மாட்டோம். எங்க கூட்டம் சென்னையினுடைய பூர்வகுடி கூட்டம், வட சென்னை கூட்டம். நாங்க நின்னா நிப்போம். அது எந்த ஆட்சியா இருந்தாலும் கேட்போம். பணி நிரந்தர கோரிக்கை இந்த வாட்டி வைக்க தீவிரமா இருக்கீங்களா? நிச்சயமா. போன ஆட்சியில 10 வருஷம் சொன்னாங்க. 10 வருஷம் அரசு துறையில ஒப்பந்த மையத்துல செஞ்சா பணி நிரந்தரம் சொன்னாங்க. இந்த ஆட்சியில 5 வருஷம் சொல்லிருக்காங்க. H3 கோரிக்கை நீங்க நிறைவேற்றுங்க நான் கேட்போம். யாரு விட்டாங்களோ, யாரு பிடிக்காம தான் நாங்க விட மாட்டோம். எங்க சென்னை தூய்மை பணியாளர்கள், சென்னை மாநகராட்சி உழைப்போர் மிக்க ஒரு போதும் நாங்க பணியந்திர கோரிக்கையில பின்வாங்க மாட்டோம். இப்ப இந்த போராட்டமானது உணவு கிடைக்க மாட்டேங்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தீங்க. தூய்மை பணியாளருக்கு தரமற்ற உணவு கிடைக்க மாட்டேங்குது, உணவுப்படி வழங்க வேண்டும் சொன்னீங்க. அந்த கோரிக்கை எல்லாம் செவிசாய்க்கிறாங்களா மாநகராட்சி? சார், ஆவடி மாநகராட்சியில பள்ளி இருந்திருக்கு சாப்பாடுல. நீங்க திருவொற்றியூர் எம்எல்ஏ ஆபீஸ், மதுரவாயில் எம்எல்ஏ ஆபீஸ்ல தூய்மை பணியாளர் கூட்டு செருப்பு எடுத்து போடுறாங்க, சாப்பிட்ட எச்சல் எடுத்து போடுறேன்றாங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான நடைமுறை? இது தலித் மக்களுக்கு எதிரான குற்றம், தலித் மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை கீழே வரும். நீங்க இன்னைக்கு தேதியில நீங்க எங்களுடைய பிரச்சனைகளை நீங்க அட்ரஸ் பண்ணணும், நீங்க கேட்கணும். நீங்க அதே பேட்டர்ல மட்டும்தான் போனீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காவல்துறை சார்.
நாங்க 1000 போலீஸை பார்த்தவங்க. நாங்க அப்பயே சொன்னோம், துப்பாக்கி பீரங்கி எடுத்துட்டு வந்தாலும் இங்க இருந்து போக மாட்டோம். நீங்க காவல்துறை போறனால எங்க பெண்கள் கூட்டம் பயப்படாது. நாங்க காவல்துறையை மதிக்கிறோம், அரசை மதிக்கிறோம், கார்பரேஷன் கமிஷனர் மதிக்கிறோம். அது வேற. எங்களை பயமுறுத்தி தான், லத்தியில தான், துப்பாக்கியில தான், பஸ்ல தான் எடுத்துன்னு போனோம்னா அதுக்குண்டான விளைவுகள் என்பதை சந்திப்பாங்க. சாப்பாடு தரமற்ற இருக்கு, புழு இருக்கு, சென்னை மாநகராட்சியில ஆவடியில் இருக்கு, போட்டோவோட இருக்கு. இது போன்ற சாப்பாடு என்ன சாதாரண ஜனங்க சாப்பிடுவாங்களா? கமிஷனரோ எம்எல்ஏ எம்பி அமைச்சர் யாரா சாப்பிடுவாங்களா? நாங்க சொல்றோம், எங்க மாதிரி ஜனங்களுக்கு தான் நீங்க இந்த மாதிரி சாப்பாடு கொடுப்பீங்களா? சாப்பாடு வேணாம், நாங்களே காசு கொடுத்து வாங்கிறோம். நீங்க எங்களுக்கு சம்பளப்படியே உடனே கொடுங்க, எங்க சம்பளத்தை சேர்றதை உடனே கொடுங்க. நீங்க தமிழ்நாடு முழுக்க கான்ட்ராக்டர் ரத்து பண்ணுங்க. தனியாமை இருக்கக்கூடாது. சென்னையில ராம்கி அர்பேசன் இருக்கக்கூடாது. எங்க ஜனங்க திருப்பி 5-6 மண்டலத்துக்கே போனோம். நாங்க 4-8 இருக்கோம். திருப்பி அதே இடத்துக்கு போன வேலை இருக்கணும். இன்னைக்கு 1ஆம் தேதி இங்க கூடி இருக்கோம். அமைதியா தொடர் முழக்க ஆர்ப்பாட்டம் தான் வச்சிருக்கோம். அடுத்து 13ஆம் தேதி பேரணி நடத்துறோம். ராஜரத்ன ஸ்டேடியத்துல கையெழுத்தெல்லாம் வாங்கி எடுத்துட்டு வரோம். தமிழ்நாடு முழுக்க வர போறாங்க. அடுத்த கட்டம் முதலமைச்சர் எங்களை சந்திக்கணும்னு கேட்க போறோம். சந்திக்கலைன்னா தொடர் போராட்டத்தை நாங்க அறிவிப்போம்.